வணக்கம் மக்களே, நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பீச்சுக்கும் அந்த சர்ச்சுக்கும் இடையில வந்துட்டு ஒரு பெரிய ஃபுட் ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது. அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டும் இருக்குது, அது இல்லாமல் நிறைய கடைகள் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது இப்போ அந்த பீச் பக்கம் நம்ம வந்துட்டோம். பீச்சை என்ட்ரு ஆனோடனே நிறைய கடைகள் சுற்றியுமே இருக்குது. நிறைய சின்ன சின்ன கேம்ஸ் குழந்தைகளுக்காகவும் இருக்குது. அது இல்லாமல் நான் போன டைமில் கடல் ஃபுல்லாகவே மக்கள் பயங்கர கூட்டமாக இருந்தாங்க. இந்த கார்ன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுட்டு கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி, அது இல்லாமல் ஃபிஷ் எல்லாமே அங்கே லைவாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. விதவிதமான கடலைகள், கடல் ஃபுல்லாக மக்கள் கூட்டம். ஆனால் அலையும் ரொம்ப கம்மியாக இருக்கனால ஆழம் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. ஸோ அதனால் மக்கள் உள்ளே போய் விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற அந்த கொளுத்துற வெயிலுக்கு கடலில் போயிட்டு தண்ணியில் விளையாடுறதுனால கொஞ்சம் சூடை கம்மி பண்ணுற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் நிறைய பேர் அங்கே நிறைய ப்ரேயர் பண்ணிவிட்டு அதோட முடியெல்லாம் ஆஃபர் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு அந்த குளிப்பறாங்க. அது மாதிரி நிறைய போயிட்டுருக்காங்க. ஸோ நிறைய பேர் அங்கே ஸ்டே பண்ணுறவங்க இங்கே வந்து குளிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரில, பட் ஆனால் நல்லா க்ரௌடாக இருந்துச்சு. அப்படியே நம்ம கிளம்பி ரிட்டர்ன் வந்தோம் அப்படின்னா அங்கே ஒரு பரோட்டா கடை இருக்குது. சுட சுட போட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லாக கடைகளாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் 20 ரூபா அப்படின்னு வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் எக்கச்சக்கமான பேக் கடை, சின்ன சின்ன டாய்ஸ் கடை, நிறைய கடலை முட்டாய், கடலை அது ரிலேட்டடான நிறைய கடைகள் இருந்துச்சு. கடலை எல்லாம் ஃப்ரை பண்ணி அப்படியே பேக் பண்ணி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிப்பியால் பண்ணது, சீஷல், சங்கு. அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பாருங்களேன், மக்கள் அவ்வளோ கூட்டமாக போயிட்டுருக்காங்க. ஃபுல் பயங்கர நெரிசலாக இருந்துச்சு. நம்ம அவங்களே புஷ் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய சிப்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க, நிறைய பொரி, நிறைய கடலை, அது இல்லாமல் எக்கச்சக்கமான அல்வா வெரைட்டிஸ் நிறையவே இருந்துச்சு. கருப்பட்டி அல்வா, அப்புறம் விதவிதமான ஃப்ளேவரில் நிறைய அல்வா வெரைட்டி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இது கட் பண்ணி சின்ன பாக்ஸ்லேயும் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் ஃபுல்லாக பேக்கெட்டில் வச்சுருக்காங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 20 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ரோட்டுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமே ஃபுல்லாக கடைகளாக தான் இருக்குது. ஆனால் மேலே ஷெட்டு மாதிரி போட்டதுனால நமக்கு வெயில் ஜாஸ்தி படாது. ஸோ அதனால் உள்ள பர்ச்சேசிங் பண்ணி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், ஃபுல்லாகவே கடலை முட்டாய், அல்வா, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. இது பேகு, டாய்ஸு. இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸு, நைட் பேண்ட்டு, நைட் ட்ரெஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செப்பல்ஸு, செருப்பு வகைகள் நிறைய இந்த கடையில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ப்ரேயர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற நிறைய மாதாவோட சின்ன சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸில் மாதா படங்கள், மாதா சிலை இதெல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. இயேசு, அப்புறம் கிராஸ், நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. ஜெபமாலை நிறைய வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே எது எடுத்தாலும் 20 ரூபா. ஆனால் ஆக்சுவலாக அங்கே இருக்கிறதுல இந்த 20 ரூபா கடை, 10 ரூபா கடை, 25 ரூபா, 30 ரூபா இந்த மாதிரி கடைகள் தான் கூட்டம் இன்னுமே ஜாஸ்தியாக இருக்குது. இந்த தெரு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லா இடமே கடையாக தான் இருக்கும். மக்கள் கூட்டமும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஆனால் இங்கே வரவங்க எல்லாமே இங்கே வந்துட்டு தான் போகிறாங்க. வேளாங்கண்ணி வரவங்க அந்த சர்ச்சில் ப்ரேயர் முடிச்சுட்டு இங்கே வந்து பீச் வர டைமில் இதை கிராஸ் பண்ணி தான் வருவாங்க. ஸோ இங்கே வந்து ஏதாவது ஒன்று வாங்கிட்டு தான் போகிறாங்க. டாய்ஸ் கடை நிறையவே இருக்குது.
இந்த கடையுமே பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் 20 ரூபா இது. இங்கேயே பார்த்தீங்கன்னா கடலை இங்கேயே ஃப்ரை பண்ணி வித்துட்ருக்காங்க. ஸோ பொட்டேட்டோ, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா சிப்ஸ் ஐட்டம் எல்லாமே அங்கேயே ஃப்ரை பண்ணி அப்படி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இங்கேயுமே அதே தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, கடலை, சிப்ஸு, விதவிதமான கடலை எல்லாமே இவங்க ஃப்ரை பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. எக்கச்சக்கமான டாய்ஸ் கடை இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சர்ச்சுக்கு ப்ரேயருக்கு வாங்குகிற திங்ஸுமே நிறைய கடைகளில் இருக்குது. அதை பக்கம் பார்த்தீங்கன்னா டேட்டூ கடை இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாகவே 10 ரூபா கடை. இங்கே எதை எடுத்தாலுமே 10 ரூபான்னு சொன்னாங்க. 10 ருபீஸ் எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ஃப்ளவரில், பிளாஸ்டிக் ஃப்ளவரில் இருக்கும்ல அது மாதிரி. கீ செயின்ஸு, டாய்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலுமே 10 ருபீஸ்ன்னு போட்டுருந்தாங்க இந்த கடையுமே. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய டாய்ஸ், அப்புறம் நிறைய லேடிஸ் யூஸ் பண்ணுற அந்த ஹேர் கிளிப்ஸு, ஸ்லைடு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறையவே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுட சுட கடலையெல்லாம் வறுத்து கொடுத்துட்ருக்காங்க. சிப்ஸு போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கீ செயின்ஸு, அப்புறம் அப்பப்போ சின்ன ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ திங்கிறதுக்கு பஞ்சமே இல்லை. நண்டு, மீன், ஸ்குவிட்டு, பெரிய ஸ்குவிட் ஒன்று வச்சுருக்காங்க அங்கே. பட்டாணி கடலை நிறைய வறுத்து வச்சுருக்காங்க. இது மீன் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. சரி, நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இன்னொரு வாட்டி ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அது எல்லா கடையிலையுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ரை பண்ணுறக்கு ஒரு ஆள் இருந்துட்டு ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. கூட்ட நெரிசலில் எல்லாமே நம்ம வாங்குறது, ஸ்நாக்ஸோடு சாப்பிட்டு நடந்து போகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி கூட இருந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி, அந்த வேளாங்கண்ணி மாதா கூட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியான செட்டப்ஸில், ஸ்டுடியோ செட்டப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஜெப மாலைகள் நிறைய விற்க வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விதவிதமான அந்த கேண்டில்ஸ், என்ன டிசைனில் வேணும், பெரிய சைஸ், சின்ன சைஸ், என்னெல்லாம் வேணுமோ நிறைய விதவிதமான கேண்டில்ஸ் வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம அந்த சர்ச்சுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ வேளாங்கண்ணிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் போவீங்க. ஸோ உங்களுக்கு சின்ன ஒரு ஐடியா இருக்கும். நீங்கள் நிறைய வாட்டி போனவங்களால உங்களுக்கெல்லாம் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஜாக்சன்.